குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த விளக்கு தான் இன்றைய சிறப்பு. இந்த விளக்கு தான் பாருங்க, அவ்வளோ ஒரு அழகாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு மகாலட்சுமி சுற்றி இந்த விளக்கு இருக்குது. அதே மாதிரி 2 விளக்கு இருக்குது. இதை விநாயகர் பெருமான் வச்சு அவ்வளோ ஒரு அழகாக இங்கே பாருங்கள், யானை 2 பக்கமும் 2 யானை வச்சு இந்த விளக்கு இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த விளக்கு. அதனால தான் இதை நான் எடுத்து வீடியோவாக போடுறேன். நம்ம இந்த விளக்கினுடைய அருமையை பற்றி நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு அழகான விளக்கு. நம்ம இதை எப்படி ஒரு இது பண்ணோன்னா, எங்கள் பாட்டி காலத்தில் சுத்தம் பண்ணுறது விளக்கை நாங்கள் புளி எலுமிச்சம்பழம் போட்டு விளக்கிட்டு, அதற்கு பிறகு செம்மண் போட்டு நாங்கள் விளக்குவோம். இல்லாட்டினா சாம்பல் போட்டு விளக்குவோம். இப்போ அந்த இது ஒரு கெமிக்கல் மாதிரி விற்கிது, அதை போட்டு விளக்குறாங்க. அப்படி போட்டு செய்யக்கூடாது. நாம் எலுமிச்சம்பழம் புளி போட்டு நல்லா விளக்கிட்டு, அதற்கு பிறகு நாம் சாம்பல் இல்லாட்டினா செம்மண் போட்டு விளக்குவாங்க. இதுதான் விளக்கை நாம் விளக்கு இது பண்ணுறது. திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே, தேவியின் வடிவே திருவிளக்கே, தேவியே உனக்கு நமஸ்காரம், தேவியே உனக்கு நமஸ்காரம். நம்மெல்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறோம். திருவிளக்கு வழிபாடு. விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே, ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே, அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே, பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சுதிரி போட்டு குளம் போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் கொடி விளங்க வைத்தேன். திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க, மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன். யான் மங்கல்ல பிச்சை தாருமம்மா, நங்கான மடிப்பிச்சை தாருமம்மா, சந்தான பிச்சையின் தனங்களும் தாருமம்மா, பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா, பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா, கொட்டகை நிறைய குதிரைகளை தாருமம்மா, புகழுடம்பை தாருமம்மா, பக்கத்திலே நில்லுமம்மா, அள்ளும் பகலும் என்றன் அண்டையிலே நில்லுமம்மா, சேவித்தெளிந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன், வஜ்ர கிரீடம் கண்டேன், வைடூரிய மேனி கண்டேன், முத்துக்கொண்டை கண்டேன், முழுபொச்சை கண்டேன், உரிமுடி கண்டேன், தாளை மடல் சூடக் கண்டேன். இப்படி திருவிளக்கினுடைய பெருமையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பின்னழகு கண்டேன், பிறைபோல நெற்றி கண்டேன், சாந்துடன் நெற்றி கண்டேன், தாயார் வடிவம் கண்டேன், கமலத் திருமுகத்தை கத்தூரி பொட்டு கண்டேன், மார்பில் பதக்கம் என்ன மாலையாய் கண்டேன், கைவளையல் கலகலவென கனையாளி மின்ன கண்டேன், தங்க ஜொலிக்க கண்டேன், காலில் சிலம்பொடி கண்டேன், காலாளி பீலி கண்டேன், மங்கள நாயகி மனங்குளிர கண்டு மகிழ்ந்தேன். அடியார் யான் அன்னையே அருந்துணையே, அங்கிருந்து வந்தவினை அகற்றி மகாபாக்கியம் தாருமம்மா, தாயாக
சரணம் என்றேன். மாதாவே உந்தன் மலர் அடியில் நான் பணிந்தேன். இதனை படித்து முடித்தவுடன் 16 நமஸ்காரம் செய்ய வேண்டும். திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே, தேவியின் வடிவே திருவிளக்கே, தேவியே உனக்கு நமஸ்காரம், தேவியே உனக்கு நமஸ்காரம். பீதாம்பரி போட்டு இப்பெல்லாம் விளக்குறாங்க. ஆனாலும் அதையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நாம் பூ, உப்பு, புளி, எலுமிச்சைப்பழம் விளக்கிட்டு அதற்கு பிறகு சாம்பல் அல்லது இது மண், செம்மண் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கணும். அப்படி இல்லைன்னா சாம்பல் போட்டு விளக்கணும். பஞ்சு திரி போட்டு பசு நெய்தனை ஊற்றி குங்குமத்தில் பொட்டிட்டு கோலமயில் தானுமிட்டு பூமாலை சூட்டி வைத்தேன் திருமகளே வா, திருவிளக்கை ஏற்றி வைத்தேன் திருமகளே வருக, குளம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக, அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக. இப்படி நாம் திருவள்ளுக்கு பாட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும், பூ வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு நான் இந்த வீடியோ எடுக்கிறதுனால என்னால் அதையெல்லாம் செய்ய முடியல. அதனால் இந்த திருவிளக்கினை, அலங்கார தெய்வ தாய் திருவிளக்கினை நாமும் ஏற்றி நம்ம வீட்டிற்கு அதாவது இருளை நீக்கி ஒளி கொடுக்கும் திருவிளக்கை நாம் போற்றுவோம். திருவிளக்கை ஏற்றி வைத்து நாம் நமது வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் என்னும் இருளை போக்கி தீப ஒளியை கொடுத்து இருளை நீக்கி ஒளியை உண்டாக்கி நமது கஷ்டங்களை போக்குவோம். ரொம்ப அழகான திருவிளக்கு. இதுதான் இது பண்ணணும்னு இல்லை. நம்ம மண்ணாலான விளக்கு கூட அவ்வளவு ஒரு இது இருக்குது. உங்களால் அதை விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், என்எஸ் பிளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. விளக்கின் பெருமைகள். ஒவ்வொரு பெண்ணுக்குமே நமக்கு திருமணமாகி செல்கின்ற பொழுது காமாட்சி விளக்கு, குத்து விளக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதனால் திருவிளக்கு நமது வாழ்வின் இருளை நீக்கி ஒளி தரக்கூடிய அந்த திருவிளக்கை போற்றுவோம். திருவிளக்கே வேந்தன், திருவிளக்கே உடன்பிறப்பே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.
ஓகேங்க, அடுத்த வீடியோ